ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட்ஸ் பிளஸிங் என்ற ஊழியத்திற்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேங்க. இன்றைக்கான தேவார்த்தையில நீங்க கேட்டீங்கன்னாக்கா, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார்ன்ட்டு வசனம் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறதுனாலயோ, உங்களுக்குள்ள ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனாலயோ, இல்ல உங்க சுத்தி இருக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை மாற போறது இல்ல. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு தான் போவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாருங்க, அவரு உங்களை நடத்துவாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நல்ல லீடருக்கு என்ன குவாலிட்டின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நம்ம எல்லாம் பின்னாடி வரும்போது அவர் முன்னாடி போவாரு. அவர் நம்ம எந்த பக்கம் போகணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாமே நம்மளுக்கு கத்துக் கொடுக்குவாரு. அந்த மாதிரி நம்ம கர்த்தரு. அதனாலதான் அவர் நடுவுல இருக்கிறான்னு சொல்றாரு. நீ எதெல்லாம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்ல வரல. கர்த்தர் நீ என்ன செய்யற, என்ன சாப்பிடுற, எங்க இருக்கிற, எங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, உனக்கு திருமண தடையா இருக்கு, எல்லாமே கர்த்தருக்கு தெரியுங்க. அவர் தான் நம்ம நடத்த முடியும். ஜனங்க நம்ம நடத்த முடியாது. எதுக்கு பிரச்சனை சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னாக்கா, என்னத்தா ஜனங்க நமக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, என்னத்தா நம்ம கற்றுக் கொடுத்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. அவர் கூட இருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய வல்லமை நம்ம மேல வெளிப்படுமா. அதே போல அவர் நம்மளை ரட்சிப்பாராங்க. நம்மள ஆபத்து விபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துவாரா, நம்மளுக்கு மரணத்துல இருந்து நம்மளை காப்பாத்துவாரா. அதே போல இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு சரீர பலவீனம் இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்க போறாருங்க. அதே போல வல்லமை உள்ளவர்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தரால செய்ய முடியுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு போதுங்க. இப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கண்டிப்பா அற்புதம் நடக்க போதுங்க. தேங்க்யூ so much. God bless you.